இதனோட நம்ம என்ன செய்யலாம்னா பிரம்மி இலைகள், சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா பிரம்மி நெய் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. பிரம்மியில் செய்யக்கூடிய தைல வகைகள் இருக்குது. ஸோ இந்த தைலம், பிரம்மி தைலம்லாம் நம்ம வந்து தலையில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குழந்தைகளோ இல்லை பெரியவர்களோ ஸோ இதை நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குளிக்கும்பொழுது பிரம்மி தைலம் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைத்து ஞாபகத்திறனை அதிகரிக்க நமக்கு பயன்படுது. அதே மாதிரி தான் பிரம்மி நெய். ஸோ இந்த பிரம்மி நெய்யும் நம்ம வந்து உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைத்து ஞாபகத்திறனை அதிகரிக்கும். வல்லாரையை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படின்னா இது சூப் மாதிரியோ இல்லை சமைத்தோ நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். வல்லாரை நெய் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே பயன்படுத்தலாம். ஸோ ஆட்டிசம் தொடர்பான பிரச்சனைகளுக்கோ கொஞ்சமாக நம்ம வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கோ இதை நம்ம பயன்படுத்தலாம்.